இப்போ ரீசெண்டாக அவள் விகடன்ங்கிற ஒரு யூடியூப் சேனலில் சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா அவங்களோட ஒய்ஃபு சுஜாதா, அவங்க தான் உண்மையான சுஜாதா. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அவரே ஒரு ரூமில் கதை எழுதிட்டுருப்பாரு. நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காரு. ரத்தம் ஒரே நிறம், ஜீனு, எண்ணி நீயே ஏந்திரா, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரூமில் இருப்பார், நான் ஒரு ரூமில் இருப்பேன். அவர் சுஜாதா சாரே சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய மனைவிக்கு ஆதர்ஷ கணவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கள் அப்பா எங்களுக்கு அவர் குமுதம் புக்கில் எழுதுனத சொல்லி காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பெண் தான் நானும். எங்கள் அப்பாவும் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க, செல்விகாந்த்ன்ற பேரில். எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி தான், அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஆனால் என்னுடைய வளர்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல்ங்கிறத வார்த்தையே ஒரு ஏளனமாக பார்த்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காலேஜ் போகும்போது நான் அந்த இதில் விழுறேன். அப்போது என்னால் அந்த அன்பை விட முடியலை. அந்த வாழ்க்கை தான் எனக்கு வாழ்க்கையாக அமையணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன். அதே சமயத்தில் என்னை சார்ந்தவர்கள் வந்து எங்கள் தந்தையாரிடம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் தந்தையார் செய்த ஒரு செயல் வந்து இந்த சமுதாயம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், கண்டிப்பாக யோசிக்கணும். இந்த கோபங்கள்னால ஒரு 2 குடும்பத்துக்குள்ள பகையை வளர்த்துக்கிறது, இல்லை 2 சின்ன குழந்தைங்கள பிரித்து வச்சிடுறது, அப்புறம் ஒரு உயிரை எடுக்கிறது. அதுக்கு பேர் வேற, அது அந்த வார்த்தையை கூட சொல்ல விரும்பலை. ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப இந்த நவநாகரிக காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப கோபமாக இந்த ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மானம் மரியாதை அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அந்த கோபம் இருக்குது, அவருக்கும் ஆதங்கம் இருக்குது. அதுலேயும் அந்த கோபங்களையும் மீறி அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னிட்டாரு. என் மேலே இருந்த கோபம் எங்கள் அப்பா மேலே அப்படியே திரும்பிச்சு. எல்லாரோட கோபமும், இந்த சமுதாயத்தோட கோபம் எங்கள் அப்பா மேலே திரும்பிச்சு. ஆனால் காலம் போக 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 நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். காதல் திருமணம்னா ரொம்ப ஈஸியாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதே சமயத்தில் எங்கள் அப்பாட்ட இருந்து எந்த ஒரு பைசாவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற இதுலேயும் நான் கரெக்டாக இருக்கேன். அது ஒரு வாழ்க்கை, ஓகேவா? நான் சொல்ல வர்றது என்னென்னா, சமுதாயத்தில் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்குதுன்னா அங்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும். கோபத்தில் ஒரு உயிரை எடுக்கிறது, இல்லை 2 குடும்பத்துக்குள்ளே பகையை வளர்த்துக்கிறது, அப்புறம் அந்த 2 இளம் குழந்தைகளை வந்து பிரிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையாக கோபம் வந்தாலும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். யோசிக்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றங்களை கொண்டு வந்த எங்கள் தந்தையார் எப்படின்னா, காலம் போக போக அவர் மேலே இருந்த கோபங்கள்லாம் குறையுது. அப்போது வந்து இந்த கோபத்தில் ஏதோ ஒரு உயிரை எடுக்கிறதோ, இல்லை 2 குடும்பத்துக்குள்ளே பகைமையை உருவாக்குறதோ பண்ணியிருந்தா எங்கள் வாழ்க்கை எப்படி போயிருக்கும், இல்லை எங்களோட மாற்று வாழ்க்கை எப்படி போயிருக்கும், அந்த 2 குடும்பத்தினர் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? ஒரு உயிரே போயிருந்தா அது வந்து சட்டம் பிரச்சனைகள்லாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது முடிவெடுக்க வேண்டிய வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோபப்படாமல் இந்த சமுதாய கட்டமைப்பில் இருக்கிற சாதிய மத வேறுபாடுகளை வேறு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு சிந்திக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வாழ வேண்டிய வயசு, என்ன பண்ணுறது? ஓகே, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் லவ் மேரேஜாக இருந்தாலும் எந்த டெசிஷனுமே கரெக்டாக எடுக்கணும். இந்த கூட்டமாக சேர்ந்துட்டு எதேதோ யார் யாரோ சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல விஷயங்களை மறந்துடக்கூடாது இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா அது மற்றவங்களுக்கும் பயன்படணும், மற்றவங்களுக்கும் பயன்படுறதா இருக்கணும். அந்த மாதிரி எடுங்க. தேங்க்யூ.